விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நாடு ஒரே உரம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, உரக்கடைக்காரங்களுக்கு என்ன, கம்பெனிக்காரங்களுக்கு என்ன, கவர்மெண்ட்டுக்கு இதனால் என்ன நல்லது, என்னென்ன நஷ்டங்கள் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக உதாரணத்தோடு நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த பிளான் எப்போ உருவாக்குனாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, அப்புறம் அந்த நடுவில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார் கோடோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உரமூட்டைகள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் இதற்கும் என்னென்ன சம்மந்தங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் அவங்களும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடிய உரங்கள் எல்லாமே ஒரே பிராண்ட் நேமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரத். இந்த பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு பெயரில் மட்டும்தான் இதுக்கு மேலே நீங்கள் கொள்முதல் பண்ணக்கூடிய உரங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா யூரியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாரத் யூரியா, டிஏபி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாரத் டிஏபி, பொட்டாஸ் அப்படின்னா பாரத் பொட்டாஸ், கலப்புரங்கள் அப்படின்னா பாரத் என்பிகே, இப்படி இந்த ஒரு பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னா பிஎம்பிஜேபி அப்படின்னு சொல்லி, பிரதான் மந்திர பாரதிய ஜனவர்க்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருங்க. வந்துச்சு. பிஎம்பிபிங்கிறதா இந்த திட்டத்துடைய பெயர். ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னுடைய பழைய யூடியூப் சேனலில் இதை நான் சொல்லியிருந்தேன். அந்த சேனல் டெலீட் ஆகிடுச்சு. என்னோடய பழைய யூடியூப் சேனலில் நான் சொல்லியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை 2 வருடம் கழித்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே இது ப்ராசஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது கொண்டு வரதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த உரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வருடம் 2022-23 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவு ஏற்பட்டிருக்கு. இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உரம் வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கறதுனால எங்களுக்கு 2.5 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து இழப்பீடு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்லேயே வந்து டீலருக்கு டெலிவரி பண்ணுறனாலேயும் இந்த பிரச்சனை வருது. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பிராண்டாக போய்ட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்ட் வரலாம் ஒரு நல்லா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நம்ம செலவே குறையுங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் நம்ம செலவே வந்து 6000 கோடிக்கு பக்கமாக குறைவு ஏற்பட போகுது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு லாபமாக போக போகுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமான சப்சிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மானியம் எல்லாம் அரசாங்கம் எவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்லது. கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய உரங்கள் எல்லாமே சிங்கிள் பிராண்டில் பேர் தான் வரப்போகுது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த பாரத் அப்படிங்கிற பேரில் வரும்போது எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் குவாலிட்டியில் ஏதாவது இஷ்யூ அப்படிங்கிறப்ப இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உர கம்பெனிகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா குறைகள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே அப்படின்னு பார்க்குறப்ப நேராகவே அரசாங்கத்தின் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைகள் போக ஆரம்பிக்கும். அரசாங்கத்தோட உரம் தானே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? இதுக்கு மேலே எதாக இருந்தாலும் அரசாங்கத்தின் ஒரு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் உரம் தான் சரியில்லை அப்படிங்கிற இந்த ஒரே பறவையில் வந்து போய் இருந்துடும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரச்சனை வந்து அரசாங்கம் மேலே கூடிய ஒரு குறைவா. இதில் கம்பெனி என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் லாபம் சொல்லி எதுவுமே கம்பெனி என்ன நஷ்டம் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ யூஏ 20 அப்படின்னா அப்படின்னா 10க்கு 26 அப்படின்னா இஃப்கோ, இப்படி ஒவ்வொரு உரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்னா ஃபேக்ட், இது ஒவ்வொரு உரங்களுக்கும் ஒவ்வொரு பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அழிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு மூலயமா பிராண்டை அழிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கம்பெனிக்காரங்க கேட்குறப்ப நீங்கள் உங்கள் பிராண்டை மட்டும்தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு இடத்துல உரங்கள் தேவைப்படுது, மற்ற கம்பெனிகளோட உரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் உங்களுடைய பிராண்டு மட்டும்தான் அங்கே விற்பனை ஆகுது. இப்போ உங்கள் பிராண்ட் அங்கே ஸ்டாக் தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் மக்கள் வேறு உரங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் பிராண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் உரத்தை தான் மக்கள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கம்ப்ளீட்டாக பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழு அழிக்கும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுதான் பாரத் அப்படிங்கிற உங்கள் பிராண்ட் பாரத் அப்படிங்கிற பாரத் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மட்டுமே ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அப்படிங்கிற அவசியத்தை பட்ஜெட் 2 பிளான் கொண்டு வந்திருக்காங்கன்னா சரியான பேக்கப் பிளான் இல்லாத கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா?
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதனால் விவசாயிகளுக்கு ஏதாவது நஷ்டமா லாபமா இல்லை என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஓவர் வியூவாக பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கும், ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி நான் எனது வயலுக்கு நான் உரம் வச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 வந்து பார்த்திங்கன்னா 2-3 கம்பெனியில் எடுத்து போட்டிருந்தேன். அதே நாளில் நான் உரம் வாங்க போன கடைக்கு இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா உரம் வாங்க வந்திருந்தார். நான் வந்து எந்த 20க்கு 20 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20க்கு 20 ஃபேக்ட் தான் வேணும் அப்படிங்கிறாரு. கடைக்காரங்க வரதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4-5 நாள் இல்லை, 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு 20க்கு 20 ஃபேக்ட் தான் வேணும்ன்ட்டார். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. யூரியா கேட்டாங்க. யூரியாவில் வந்து எனக்கு ஸ்பிக் யூரியா தான் வேணும் அப்படிங்கிறாரு. அவங்கள்ட்ட ஸ்பிக் யூரியா ஒரு 4-5 மூட்டை தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த 4-5 மூட்டையை அவர் எடுத்துக்கிட்டார். அவர் கேட்டது 10 மூட்டைக்கு பக்கமாக கேட்டிருந்தார். இப்போ அதே இடத்துல மற்ற யூரியாக்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் சாக்கில் சொசைட்டியில் கொடுத்தாங்க இல்லையா, ஆர்சிஎஃப் யூரியா அது இருக்குது, சிஎல் யூரியான்னு சொல்லி ஒன்று இருக்குது, மங்களா யூரியா இருக்குது, கிரிப்கோ யூரியா இருக்குது, ஐபிஎல் யூரியா இருக்குது, குரோமர் யூரியா, இவ்வளோ யூரியாக்கள் இருக்குது. அந்த ஸ்பிக்கு அப்படிங்கிற அந்த ஒரு யூரியா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். 20க்கு 20 வந்து பார்த்திங்கன்னா குரோமர் 20க்கு 20 இருக்குது, ஐபிஎல் 20க்கு 20 இருக்குது, அதேமாதிரியே ஃபேக்டில் 20க்கு 20 இருக்குது, இஃப்கோவில் 20க்கு 20 இருக்குது. ஓகேங்களா? குரோமர் இதில் மங்களாவில் இப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 இருக்குது. ஆனால் அவர் கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேக்ட் ஆம்பஸ் 20க்கு 20 மட்டும்தான் வேணும்னு சொல்லி கேட்டார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரங்களுக்குமே அரசாங்கம் தான் மானியம் கொடுக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை யூரியா வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வேணால் 300 310 ரூபா கை கடக்கத்தில் கிடைக்கலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணக்கூடியது 1000 ரூபாய் ஒரு மூட்டை யூரியாவுக்கு அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணுது. அப்படிங்கிறப்ப 1300 ரூபா எல்லா உர கம்பெனிகளுக்கும் எல்லா யூரியா மூட்டைகளுக்கும் அரசாங்கம் கொடுக்குது. சரியான தரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்டு மட்டும்தான் நமக்கு வேணும், இது மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்காங்க. அரசாங்க தரப்பிலிருந்தும் நிறையா தடவை சொல்லி பார்த்தாங்க. எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூலயமா வரதான், நாங்கள் அப்ரூவ் பண்ணி வரதான், எல்லாத்துலேயும் குவாலிட்டி கரெக்டாக தான் இருக்கும். எந்த யூரியா நீங்கள் ஸ்பிக் யூரியா எடுத்தாலும் சரி, இல்லை மங்களா யூரியா எடுத்தாலும் சரி, இஃப்கோ யூரியா, பெரிய யூரியா, சின்ன யூரியா எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தரம் தான், ஒரே கெமிக்கல் தான், ஒரே மாரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லிட்டாங்க. விவசாயிகள் யாரும் அதை கேட்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி பிராண்டு பின்னாடி ஓடுறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பேக்கோட முன்பகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? பின்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அப்படிங்கிற பேரில் தான் வரும். கீழே 1/3 ஒரு பகுதி கீழே அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய பெயர், அட்ரஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய இடத்துல இதை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப யாரும் பின்பக்கம் அடியில் திருப்பி இது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த பிராண்டை பார்த்து வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அழிய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்தில் இருந்தே என் வீடியோஸில் ரொம்ப நாள் வீடியோஸில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு எல்லாம் இந்த பிராண்டு பார்த்து வாங்குறத நிறுத்துங்க. எல்லா 20க்கு 20 தான், எல்லா யூரியாவும் யூரியா தான், எல்லா டிஏபியும் டிஏபி தான் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். விவசாயிகள் யாரும் கேட்கல. இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் கவர்மெண்ட் இதை எடுத்திருக்காங்க. இப்படி எடுக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, இப்படி தேங்கி நிற்கிது இல்லைங்களா, இப்படி தேங்கி நிற்கிறதுனால மற்ற உரங்கள் எடுக்கிறதில்ல. அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அந்த மூட்டைகளுக்கான மானியத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. அந்த உரம் விற்றாலும் விற்கலனாலும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியம் கொடுத்துட்றாங்க. அந்த மானியம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போய் சேர்ந்தது. ஆனால் இது அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம் ஏற்படுது. ஓகேங்களா? குறை கடைக்கு வந்து நின்றுது. இங்கேருந்து விவசாயிகள் எடுக்கலை, ஆனால் பில்லில் மிஷினில் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கு இங்கே இருக்குன்னு. இங்கே வந்து கழிங்க அப்படின்னா விவசாயிகள் யாரும் எடுக்கலன்னு தான் சொல்லி சொல்கிறாங்களாம் உரக்கடைக்கல. அப்படி இருக்கிறப்ப இது வந்து அரசாங்கத்துக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. நாங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு மேலே விவசாயிகள் எல்லா உரமுமே எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் நேமில் வரப்போகுது. எல்லா உரமும் எடுத்து ஆகணும். பாரத் 20க்கு 20 முடிஞ்சு போச்சு, எடுத்து தான் ஆகணும். அதில் வந்து நீ ஃபேக்ட்னும் கேட்க முடியாது, இதுன்னு கேட்க முடியாது, அதுன்னு கேட்க முடியாது, எடு முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். எனக்கு இந்த பிராண்டு பேர் சொல்லி உரம் கேட்குறவங்கள பார்த்தாவே அவ்வளோ கோவம் வருங்க. அந்த பிராண்டில் என்ன இருக்க போகுது சொல்லுங்கள்? எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம வயலில் நம்ம அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நெல் விளைவிக்கிறோம். ஓகேங்களா? அந்த நெல்லை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி கொடுக்குறோம். இப்போ அதே அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ரகம் உள்ள ஒரு அரிசியாக பேக் பண்ணுங்கள், அந்த சாக்கில் பேக் பண்ணுங்கள். ஓகேவா? பேக் பண்ணி அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 1700 உங்கள் ரகத்தை அதுக்குள்ளே போட்டு 1700 கொடுத்துருங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு லோக்கல் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுங்கள்.
அதையே கொண்டு போய் பக்கத்தில் வச்சு அதே ரேட்டு சொல்லுங்கள். அதோட ஒரு 200 300 கம்மியாக கூட சொல்லுங்கள். அதே அரிசி தான் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? சொன்னீங்க அப்படின்னா எதை வாங்குவாங்க? அதை தான் வாங்குவாங்க. அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா 1700 அதை தான் வாங்குவாங்க. அதே அரிசி தான் இதுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன எண்ணம்? அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை நம்ம புரிஞ்சிக்கணும். இது இப்படி அது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம். இல்லை அப்படின்னா சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த பேக் கொள்முதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த பேக் கொள்முதல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நிறுத்திக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பழைய லோகோ பழைய பேக்ஸ் இந்த மெத்தடில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறுத்திக்கிங்க. அதாவது செப்டம்பர் 15 உங்களுடைய கொள்முதல் பேக் லோகோ கொள்முதல் எல்லாத்தையும் நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புதிய பேக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணி உற்பத்தி பண்ணணும். அக்டோபர் 2 நீங்கள் அதை தான் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி டிசம்பர் 12 பழைய அதாவது பார்த்திங்கன்னா பழைய லோகோவில் இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் ரிட்டர்ன் ஸ்டாக் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான அரசாங்கத்திலிருந்து ஒரு சில உத்தரவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பேக் டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப டிசம்பர் 12 இல்லை ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா புதிய பேக்ஸோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பார்கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு மேலே இந்த உர கம்பெனிகளுக்கு பேக் கொடுக்க போகிறது என்னமோ கவர்மெண்ட்டில் இருந்தால் பேக் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அப்படி பேக் கொடுக்குறப்ப அந்த பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் பிரிண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேக்லேயே வந்து அதாவது பேக்கிங் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்கோட் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் ஆக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்கோடோட தான் பேக்கிங் ஆகும். அது ஸ்கேன் பண்ணி தான் வெளியே வரப்போகுது. அதே உர மூட்டைகள் தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரக்கடைகளுக்கு வரப்போகுது. நீங்கள் கைரேகை வச்சு அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி தான் இதுக்கு மேலே விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அது வருவதற்கு இன்னும் ஒரு வருடமோ 2 வருடமோ ஆகலாம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போகிறாங்க விரைவில். ஸோ இப்படியெல்லாம் பார்க்குறப்ப உரம் வந்து சரியான அளவில் தான் எடுக்கணும். உதப்பொருட்கள் இதுமாரி அந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே நாடு ஒரே உரம் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக நல்லது. ஒரே உரம் ஒரே நாடு அப்படிங்கிறது நல்லது தான். அவங்க கட்சியோடைய பேர் வச்சுருக்காங்க, பிஜேபிக்கான பேர் வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி இது நல்லதா கெட்டதானே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உரக்கடைக்காரர்களை கேட்டாலும் சரி, ஒரு சாதாரண மனிதன் யாரை வேணாலும் கேட்டிங்கனாலும் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கூட பார்க்குறோம். இது இருக்குது, இது இல்லை, அது இருக்குது, அது இல்லை. அந்த பிராண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்களா ஒரு டிமாண்டை உருவாக்குறாங்க. அந்த டிமாண்டை உருவாக்கி அதை வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஹை ரேட்டில் கொடுக்குறாங்க. அதாவது அதோட எம்ஆர்பி விட அதிகமான ரேட்ஸில் வந்து விற்பனை செய்ய வைக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முன் வரும்போது நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இன்றைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இதை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரே பேரில் வராதான்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயம் இப்போ வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விவசாயிகள் கோவப்படலாம், அது குவாலிட்டி நல்லா இருக்காது, அது இதுன்னு. கண்டிப்பாக குவாலிட்டி பக்காவாக தான் கொடுக்க போகிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் 25ஆம் அரசாங்கத்திலேருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாகணும். இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ உரங்கள் தேவைப்படுது, விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ உரம் விற்கப்பட்டிருக்கு, இவ்வளோ உரங்கள் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் கொட்டேஷன் அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேலே மாதம் 25ஆம் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸ் வந்து கொட்டேஷன் அனுப்பணும். இந்த ஏரியாவில் இவ்வளோ பயிர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ உரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோ கூட இதையும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது மூலயமா இதுக்கு மேலே அந்த உரம் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்வைத்து போயிட்டு தான் இருக்குது. நாமளும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியே ஆகணும். சப்போர்ட் பண்ணாத இருக்க முடியாது. இது எல்லாம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதை விட வந்து நிறைய பேர் வந்து இதனால் இவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இப்போ தான் வந்திருக்கு. இருந்தாலும் இது ஒரு நல்ல திட்டம். ஒரு முன்னெடுப்பை வச்சுருக்காங்க அரசாங்க தரப்புலேருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே. நீங்களும் இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இது அரசாங்கத்துக்கு ஏதாவது விவசாயிக்கு கெடுதல் தரக்கூடியது அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஃபிக்ஸ்டு எம்ஆர்பி, ஃபிக்ஸ்டு ரேட்டு எல்லாமே ஒரே மாதிரியே வரப்போகுது. இந்த கம்பெனிக்கு இந்த ரேட்டு, அந்த கம்பெனிக்கு அந்த ரேட்டுன்னு இல்லாமல் ஃபிக்ஸ்டு ரேட்ஸ் எல்லா உரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் வரப்போகுது. எந்த கடையில் நீங்கள் உரம் எடுத்தாலும் அதுதான் ரேட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அரசாங்கம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை.
துணிஞ்சு இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு உர கடை ஓனர்களை விட உர விற்பனையாளர்கள் அந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்துக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனால் நஷ்டப்பட போகிறது அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பயங்கர பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அது பின்னாடி யாரும் போகாத, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நமக்கான ஒரு சட்டமாக அதை நினச்சி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.